ராமநவமி மற்றும் வார விடுமுறை என்பதால் தற்போது திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், அங்கு பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். ராமநவமி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில நின்று திருவண்ணாமலையில சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 4 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வரும் பொதுமக்களால் திருவண்ணாமலையே கோலாகலமாக இருக்குது. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலையில் இருக்கிற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயில்ல வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள், ஆன்மீக பக்தர்கள் என லட்சக்கணக்கானோர் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார தரிசனம் செஞ்சுட்டு 14 கிலோமீட்டர் கிரிவலம் போவது வழக்கங்க. இந்நிலையில இன்று ராமநவமி மற்றும் விடுமுறை தினம் என்கிறதால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே கடும் வெயிலில் நீண்ட வரிசையில காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருக்கோயிலோட ஆகம விதிப்படி அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடைகள் திறக்கப்பட்டு அம்மணியம்மன் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பின்னர் அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே போறாங்க. நீண்ட வரிசையில காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பக்தர்கள் தற்போது கிரிவலம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.